கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சந்தோஷமான நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த அந்த நல்ல நாளை நினைவு கூறும்படியாய் இன்று நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இந்த பண்டிகை நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையின் மூலமாய் வரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதல் நிருபம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தம்முடைய இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை திட்டமாய் அவர் எழுதும் பொழுது அதிலே ஒன்றை மிக அழுத்தமிட்டு காட்டுகிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் இந்த உலகத்தில் மனிதர்களைப் போன்று மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாம்சமாகி இந்த பூமியிலே வந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் என்கிற பெயரிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் யோவான் சுவிசேஷகன் இப்படியாய் தெளிவாய் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் யோவான் 1:1 இப்படியாய் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக அவர் தேவனாய் இருந்தார். எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், வார்த்தையாய் இருந்தார், வலிமையுள்ள வார்த்தையாய் இருந்தார், வல்லமையுள்ள வார்த்தையாய் இருந்தார், வார்த்தையாய் அவர் வெளிப்பட்டார். நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் 6 நாட்களிலே சிருஷ்டித்த பொழுது அவர் எப்படி இருந்தார் என்றால், வார்த்தையாக இருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாகிவிட்டது. அப்படியானால் தேவன் வார்த்தையாயிருந்தார், வார்த்தையின் சத்தமாயிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் சந்திக்கும்படியாய் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஒவ்வொரு நாளும் அவர்களை சந்திக்க புறப்பட்டு போனார். எப்படி போனார்? அங்கே எந்த ரூபத்தில் போனார் என்றால், ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, ஆகவே சத்தமாய் கடந்து போனார், வார்த்தையாய் கடந்து போனார். ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தின் வஞ்சனையினால் பாவம் செய்து அங்கே வஞ்சிக்கப்பட்ட பொழுது அவர்களை சந்திக்கும்படியாய் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே புறப்பட்டு போன தேவன், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைத்தார். அப்படி அழைக்கும் பொழுது அவருக்கு ரூபம் இல்லை, வெறும் வார்த்தையும் சத்தமும் மாத்திரமே வெளிப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரில் வெளிப்படுவதற்கு முன்பாக வார்த்தையாய் இருந்தார் என்பதற்கு பல நிரூபிக்கப்பட்ட அடையாளங்கள் வேதத்திலே இருக்கிறது. நோவாவோடு கூட கர்த்தர் பேசினார். எப்படி பேசினார்? வார்த்தையாய் பேசினார். அவருக்கு உருவம் இல்லை. ஆபிரகாமை அழைத்தார், அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அங்கே அவர் வார்த்தையாய் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையாகிய தேவன் இந்த உலகத்தில் மாம்சமாகி மனிதனாய் பிறந்தார். அவர் பிறப்பார் என்பதை அவர்
இந்த உலகத்தில் பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது என்கிற தம்முடைய தாசனோடு கூட அவர் வாக்குரைக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே தாவீதின் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 2:30 பாருங்கள். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வாதி தேவன், வார்த்தையாய் இருந்த தேவன் தாவீதினிடத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து சத்தியம் பண்ணினார். எப்படி என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் உன்னுடைய வம்சத்தில், அதாவது தாவீதின் வம்ச பரம்பரையில் அவர் மனிதனாய் பிறப்பார் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாய் அங்கே தாவீதுக்கு வாக்குரைத்தார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தாவீதின் சந்ததியை சார்ந்த யோசேப்பின் வம்சத்தில் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வெளிப்படுவார் என்று வாக்குரைத்தபடியே வெளிப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தபடியால், மனிதனாய் அவர் வந்தபடியால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன என்பதை குறித்து வேகமாய் சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அதிலே ஒரு காரியத்தை பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் மாம்சமாய் வெளிப்பட்டபடியினால் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து பவுல் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தபடியினால் மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து அழிவுக்கு நேராய் கொண்டு போன பாவத்தை அழித்து போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பாவம் அழித்து கொண்டிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் செய்கிற பாவம் அவனுடைய வாசற்படியில் படுத்து கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் அது ஒரு மனிதனை தொடர்ந்து பிடிக்கும். அது அவ்வளவு வலிமையுள்ளதாய் காணப்படுகிறது. ஆகவே மனிதனை வேதனைப்படுத்துகிற, மனிதனை அழிவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து பாவ தண்டனையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக, பாவத்தை நிர்மூலமாக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே இந்த உலகத்தில் பிறக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் நான் உற்பவிக்கும் போதே பாவத்தில் என் தாய் என்னை உற்பவித்தாள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய பிறப்பு பாவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவே இவ்வளவு கொடிதான இந்த பாவத்திலிருந்து மனிதர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு எவ்வளவு பாவங்கள் பாருங்கள். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள், ஒவ்வொரு நாளும் கொலை குற்றங்கள், ஒவ்வொரு நாளும் கொள்ளை சம்பவங்கள், ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு மனிதன் விரோதம் செய்து ஏமாற்றி பிழைக்கிற காரியங்களை செய்திகளாக நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பாவம் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். ஆகவே இதுபோன்று மனிதர்களை அழித்துக் கொண்டிருக்கிற பாவத்தில் இருந்து மனிதர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் பாவம் போக்கும் பலியாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்கும்படியாய் அவர் பிறந்தார். ஆகவேதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததன் நோக்கமே
பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக. நான் அநேக மது குடிக்கிற மதுவுக்கு அடிமையான சகோதரர்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன், ஏன் இந்த மதுவை குடிக்கிறீர்கள்? இந்த மதுவினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அழிந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வருமானம் இழக்கப்படுகிறது, உங்கள் குடும்பத்தின் சந்தோஷம் போகிறது, உங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த பாவத்திலிருந்து, இந்த மது பழக்கம் என்கிற பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டியது தானே என்று சொல்லி பல சகோதரரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர்கள் அனைவருமே சொல்லிய ஒரே பதில், அவர்கள் அனைவரும் சொல்லிய ஒரு பதில், இந்த மதுவை விட வேண்டும் என்று நினைக்கிறோம், இந்த பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போன்றுதான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் பாவத்தினால் கட்டப்பட்டு பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையை அனுபவித்து வாழ்க்கையில் நிம்மதியை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தில் நீங்கள் கட்டப்பட்டு அதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. ஏன் அவர் மனிதனாய் பிறக்க வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்தின் தண்டனையில் இருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் பாவங்களை போக்கும் பலியாக அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். வார்த்தையாய் இருந்த தேவன் இந்த உலகத்தில் மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாய் பிறப்பதற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்கள் எந்த மதத்தினரை சார்ந்தவராகவும் இருக்கலாம், நீங்கள் எந்த ஜாதி பிரிவினையை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். அவர் உங்கள் பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து பாவத்தினால் வந்த வேதனைகள், பாவத்தினால் வந்த இழப்புகள், பாவத்தினால் வந்த வேதனைகள் அத்தனையிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். இரண்டாவதாக, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டதினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எபிரேயர் 2:14 இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மரணத்தின் வலிமையிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் விடுவித்து மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனுடைய கையிலிருந்து அவர்களை தப்புவிக்கும்படியாய் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் பல ஜனங்கள் மரண பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, தகப்பனை, தாயை, பிள்ளைகளை, ஏதோ ஒரு வியாதியினால் உங்கள் சரீரம் பலவீனப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஏதோ ஒரு பொல்லாத பிசாசு நிமித்தமாய் உங்கள் குடும்பம் மிகுந்த வேதனை அனுபவித்து ஐயோ மரணம் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களை துரத்தி கொண்டிருக்கிற அந்த மரண பயத்தில் இருந்து இயேசு உங்களை வெளியே கொண்டு வருவார். ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சகோதரி என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாய் வந்திருந்தார்கள். அவர்களுடைய இருதயம் மிகவும் துக்கத்தோடு காணப்பட்டது. அவர்களுடைய முகம் மிகுந்த சோர்வோடு பயத்தோடு காணப்பட்டது. அவர்கள் என்னிடத்தில் வந்து தங்கள் காரியத்தை இப்படியாய் சொன்னார்கள், என்னோடு கூட யாரோ ஒருவர் பேசுகிறது போல தெரிகிறது. நான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அந்த சத்தம் என் காதிலை தெளிவாய் கேட்கிறது. இன்றைக்கு நீ ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய், நாளைய தினம் நீ வருவது இல்லை, காரணம் நீ மரித்து போவாய். இதே ஆலயத்தில் உன் மரித்த சரீரத்தை பெட்டிக்குள் வைத்து உன்னை அடக்கம் செய்வதற்காக இங்கே கொண்டு வருவார்கள்.
இப்படி யாரோ ஒருவர் என்னோடு பேசுவது போல தெரிகிறது. ஐயோ, நான் மரித்து விடுவேனோ என்கிற பயம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி தனக்காய் ஜெபிக்கும்படியாய் வந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினாலும் பரிசுத்தாவியின் பலத்தினாலும் அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டு தங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் தேவனிடத்தில் சொல்லி ஜெபித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வருடங்கள் பல கடந்தோடி விட்டது. இன்றைக்கும் அருமையான சகோதரி ஜீவனோடு சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனையும் மரணத்தில் இருந்து விடுவிக்கும்படியாய், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனின் கையில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் இயேசு மனிதனாய் இந்த பூமியில் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் பொல்லாத பிசாசினால், செய்வினை, ஏவல், பில்லி சூனியங்கள், இது போன்ற பொல்லாத அசுத்த ஆவியினால் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேக உயிர்கள் இது போன்ற பிசாசினால் பலியாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் ஒருவேளை ஏதோ ஒரு பொல்லாத பிசாசினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? உங்களுடையவர்களை மரணத்தினால் இழந்து போன நிலையில் நிற்கிறீர்களோ? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் பிறந்தது உங்களை வாழ வைக்கும்படியாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் திருடன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் பிசாசு. அவன் மரணத்திற்கு அதிகாரி. அவன் உயிர்களை வேட்டையாடுகிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் தம்மை குறித்து இப்படி சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும். வியாதியின் பிடியில் சிக்கி ஐயோ மரித்து போவேனோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு ஜீவனை தருவார். நீ வாழ்ந்திருப்பாய். உன்னுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவர் மரண பிடியில் இருக்கிறதை நிமித்தமாய் சோர்ந்த இருதயத்தோடு, துக்கம் நிறைந்த இருதயத்தோடு என் வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தோடு போராடுகிற அந்த மரண ஆவியை உங்கள் எல்லையில் இருந்து விரட்டி அடிப்பார். ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், இயேசு அதற்காகத்தான் இந்த பூமியில் பிறந்தார். கடைசியாக இயேசு இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டபடியால் நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். மிக தெளிவாய் ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேருவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு வழியை உண்டாக்கும்படியாய் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே ஆடுகளுக்கு வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் போய் சேர்வதற்கு, சொர்க்க லோகத்தில் போய் சேர்வதற்கு, வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்வதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னை அல்லாமல் வேறே வழியே இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய மாம்சத்தை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். ரத்தம் சிந்தும்படியாய் தம்முடைய கைகளையும் கால்களையும் ஆணிகளால் கடாவப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். காரணம் என்ன? மனிதர்களுக்கு பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வாசலை திறக்க வேண்டும். மனிதர்களை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்து பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நான் மனிதனாய் பிறக்க வேண்டும். மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து மனிதனாய் இந்த உலகத்தில் ஜனங்களுக்காக வாழ்ந்து அவர்களுக்காக என் ரத்தத்தை சிந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மாம்சமும் ரத்தம் உடைய மனிதனாய் பிறந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே போய் சேரலாம். நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்தில் வந்து சேருவதற்கு விரும்புகிறீர்களா? அந்த சொர்க்க லோகத்தில் வந்து சேருவதற்கு உங்களுக்கு விருப்பம் உண்டா? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தை ஒருவேளை நீங்கள் இழப்பீர்கள் என்றால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய அழிவு நிறைந்த பாதாளம் என்று சொல்லக்கூடிய நரகம் ஒன்று காத்திருக்கிறது. இரண்டே காரியம்தான், ஒன்று பரலோகம் அல்லது நரகம். பரலோகத்தை இழப்போர் நரகத்தில் இருப்பர், நரகத்தை இழப்போர் பரலோகத்தில் இருப்பர்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரலோகத்தை போய் சேர வேண்டும். அதற்கான வழியை, வாசலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அல்லாமல் வேறே வழியே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகனே, மகளே, என்னை அல்லாமல் ஒருவனும் இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் வர முடியாது. என்னை அல்லாமல் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒருவனும் வந்து சேர முடியாது. சர்வ வல்லமையுள்ள அந்த தேவாதி தேவன் வாசம் பண்ணும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்றால் இயேசுவை அல்லாமல் வேறே வழியே இல்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? முடியும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்தில் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். ஒரு 2 நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவத்தினால் நீங்களும் உங்கள் குடும்பமும் பல விதங்களில் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லது பொல்லாத மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து பொல்லாத பிசாசை ஏவி செய்வினை, பில்லி, சோனிய, மாந்திரிக கட்டுகளை வைத்து உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா? பயப்பட வேண்டாம், இயேசு இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் மனிதனாய் பிறந்தார். இப்பொழுது நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, என் குடும்பத்தை, என்னை இந்த மரணப்பிடியில் இருந்து வெளியே கொண்டு வாரும். கேளுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். மாத்திரமல்ல, ஆண்டவரே, அந்த மகிமை பொருந்திய சந்தோஷம் நிறைந்த பரலோக ராஜ்யத்தை நான் வாஞ்சிக்கிறேன், என்னையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் வார்த்தைகளை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பனாருக்காக, தாயாருக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிப தம்பிக்காக, தங்கைக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, யார் யார் எப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். ஆண்டவரே, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி வானத்திலே தோன்றின தூத சேனை கர்த்தாவே, அன்றைக்கு மெய்ப்பர்களை பார்த்து சொன்னார்களே, கர்த்தாவே, இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற போராட்டம் மாறட்டும், இவர்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள், வேதனைகள் மறையட்டும், அற்புதம் நடக்கட்டும். சுவாமி, எந்த காரியத்தின் நிமித்தமாய் நிம்மதியை இழந்து போன நிலையில் இருக்கிறார்களோ அதிலே கர்த்தர் மாற்றங்களை கட்டளையிடும். ஒருவேளை பொல்லாத பாவத்தில் சிக்கி அதில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள், அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினால் கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்தி வெளியே கொண்டு வந்து விடும். ஆண்டவரே, பாவத்தின் வல்லமை நிர்மூலமாக்கி பரிசுத்தத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மரண கண்ணிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் தெறிப்புண்டு போகட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவரீர் ஒரு நாளில் எங்கள் அனைவரையும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் நீர் வரப்போகிறீர். ஆண்டவரே, அந்த நாளில் உம்மோடு கூட இணைந்து நீர் இருக்கும் அந்த நித்தியமான அந்த ராஜ்யத்திற்குள், ஆண்டவரே, அந்த மகிமை பொருந்திய சந்தோஷமான பரலோக ராஜ்யத்திற்குள் இவர்கள் பிரவேசிக்கும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். நன்மையும் சமாதானம் கிருபையும் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதியும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்கள் பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். பாவத்தின் தண்டனைகள், பாவத்தின் வேதனைகளில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் விலக்கி ரட்சிப்பார். மாத்திரமல்ல, உங்களை பின்தொடர்ந்து வருகிற வியாதியோ பிசாசோ அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு மரண கட்டில் இருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு வாழ்வை தந்து அவர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613.
Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.